மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரசவ வலி வருமா? கால்நடைகளுக்கு பிரசவ வலி வராதா? அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. தினமும் ஏதோ ஒரு நாட்டு வாத்தோ, மணிலா வாத்தோ, கூஸ் வாத்தோ, கின்னிக்கோழியோ, வாங்கோழியோ முட்டை விடுறதுக்கு கஷ்டப்பட்டு 1 ஹவராக போராடிட்டு இருப்பாங்க. அவங்க முட்டை விட்டோன்னா அந்த முட்டையை தூக்கி ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதோ இல்லை சேல் பண்ணுறதோ மனிதர்களுடைய இயல்பான ஒரு வாழ்க்கையாக போயிருச்சு. என்ன இருந்தாலும் மனிதர்கள் ஒரு செல்ஃபிஷ் தானே. அன்றைக்கி ஒன்று காலையில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு வாத்துக்களை 8 மணிக்கே திறந்து விட்டுட்டு ஒரு கூடையை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன். ஒரு 50 முட்டையாக இன்றைக்கி தேரும்பா, நல்ல வேட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் ஒரு முக்கில் ஒரு 4 முட்டை இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா பெருசாகவே இருந்துச்சு, சூடாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் விட்டுருப்பாங்க போல். ஸோ வாத்துகளுக்கு தீன் போட்டு நல்லா வளர்க்குறோம். அவங்க நல்லா முட்டை தந்தால் தானே நம்மளுக்கும் கொஞ்சமாவது ஒரு ப்ராஃபிட் இருக்க மாதிரி இருக்கும். ஓரத்தில் பார்த்திங்கன்னா 1, 2, 3 முட்டை கிடந்துச்சு. மொத்தத்தில் இன்றைக்கி 7 முட்டை கிடச்சிருந்துச்சுங்க. பரவாயில்ல, நல்ல ஹார்வெஸ்ட் தான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட ஒர்க் பிடிச்சிருந்து அப்படின்னா. அவங்க குளிச்சுட்டு இருக்கிறத எட்டி பார்த்தா ஓடி போயிட்டாங்க.